Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதோட டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் இது. வேறு எந்த மேஜரோ சைக்காலஜியோ ஜிகேவோ கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டுமானது ஃபார் ஆல் மேஜர்ஸ். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இதில் சேர வேண்டியது கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த 1000 கேள்விகள் வந்துடும். நீங்கள் அதுக்காக தனியாக பே பண்ண வேண்டியது கிடையாது. ஏன்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது அதுக்கும் நீங்கள் தனியாக பே பண்ணி ஆட் பண்ணிக்கணுமா அப்படின்ற டவுட் வரும். உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுக்கு 1000 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, மூவ் ஆன் டு இப்போ நீங்கள் ஒரு பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டு எனி மேஜர், நீங்கள் எந்த மேஜராக வேணால் இருக்கலாம். ஒரு சில பேர் கேட்குறீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னா என்ன, இது எல்லாருக்கும் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கம்பல்சரியானது தான். இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஸ்ஜிடியில் அதே மாதிரி யூஜிடிஆர்பியில் பிஇஓ எக்ஸாம்லலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்னு. அதாவது பார்ட் ஏ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 30. டியூரேஷன் ஆஃப் டெஸ்ட்டு 30 மினிட்ஸு. டோட்டல் மார்க்ஸு 50 மார்க்ஸு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸு அண்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 20 மார்க்கு 40%. இந்த 20 மார்க்ஸ் அதாவது 40% நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளோட பார்ட் பி அதாவது மேஜரே வேல்யூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமே கிளியர் பண்ணி வர முடியும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ நம்ம என்ன தான் மேஜரில் நீங்கள் எழுதியிருந்தாலும் 95% நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்ஸ் குவாலிஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் அது அந்த எக்ஸாமே வேஸ்ட்டு தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஆஸ் பர் ஜிஓ அதோட நம்பருமே கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. நம்பர் 121 ஸ்கூல் எஜுகேஷன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜிஓவில் கூட போயிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, எந்த இன்ஃபர்மேஷன்ஸு, எப்போ கெசட்டில் தெளிவுபடுத்தினாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால தான் நம்ம ஜிஓ நம்பரோட அப்படியே கொடுத்துருக்கோம். டவுட்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டு பேட்சில் எங்கே படிக்கணும், அதாவது ஸ்டாண்டர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில், அதாவது எஸ்சிஆர்டி புக்ஸு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் இருக்கக்கூடிய 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸு. நீங்கள் நினைக்கலாம் 10th வரைக்கும் தான் நம்ம படிக்கணும், 11th 12th நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம எழுத போகிறது பிஜிடிஆர்பி. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டி கேள்விகளும் இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் 11th 12th இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இதில் ஒரு மேஜிக் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கேள்விகள் 9th 10th இருந்தது. நமக்கு தெரியும் இல்லையா, 10th படிக்கும்போதே 6th இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 12th இருக்கும். ஆனால் டெப்த்தாக இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆகட்டும் தமிழாகட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் 6th இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 12th இருக்கும். பட் விவிடாக இருக்கும். அதனால தான் 6th நல்லா படிக்கணும், 7th படிக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 11th 12th இருக்கக்கூடிய தமிழ் கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயோ இல்லை தனியாக போர்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நாளைக்கு கொஸ்டின் இதில் நீங்கள் கேட்டிருக்கீங்களேன்னு அப்படின்னு நம்ம கேட்டால் ஈஸியாக அவங்க ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸாம் எழுதுறீங்க டீச்சிங் போஸ்ட்டுக்கு. ஸோ அப்போது இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரியான அந்த கேள்விகளுக்குள்ளே வந்துடுவோம். அதனால் 11th 12th மஸ்ட் ஃபார் பிஜிடிஆர்பிக்கு. அதே மாதிரி எந்த அளவுக்கு டஃப்னஸ் இருந்தது தமிழ் எலிஜிபிலிட்டியில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நடந்த பிஇஓ எஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர்பி இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் நமக்கு தெரியும் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த கேள்விகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு மஸ்ட்டு. எந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணாலுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்.
அப்படின்றதுல நான் ரொம்பவே வந்து கீனாக இருப்போம் இந்த விஷயத்தில். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் தெரியணும், என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதில் கவர் ஆகிருக்குது, இதெல்லாம் வந்து எதில் போய் படிக்கணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஸோ நமக்கு எப்படி கொஸ்டின் வந்ததுன்னே தெரியாமல் நம்ம போயிட்டு படிக்கிறதுன்றதான பார்த்து கிடையாது. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்கணும். அண்ட் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு வேளை வந்து எங்ககிட்ட வந்து 6th புக் இருக்குது, 8th புக் இல்லை, 9th இருக்குது, 11th இல்லை, அந்த மாதிரி ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும் இல்லையா. எல்லாருக்கிட்டையும் எல்லா ஸ்டாண்டர்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் சில பேர்கிட்ட இருக்கும், இல்லாதவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சே வந்து போதுமானது. ஓகே, அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th to 12th வந்து நமக்கு கவர் ஆகும். அண்ட் இந்த இடத்துல 6th and 7th கம்மியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸு எந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th, 9th, 10th, 11th அண்டு 12th இந்த 5 ஸ்டாண்டர்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 6th and 7th பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதுலேயும் இலக்கண பகுதிகள் வந்து நிறைய கவர் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் தொடர்புடைய கேள்விகள் வந்து நிறைய இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1000 MCQs வரும் வித் ஃப்ரீ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது பிஇஓவில் நடந்த கேள்விகள், எஸ்ஜிடியில் நடந்த கேள்விகள், யூஜிடிஆர்பியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதுவுமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இதோட டோட்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 449 ஒன்லி. ஃபஸ்ட்டு டெஸ்ட் டேட் வந்து December 15th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் வீக்ஸ் பார்த்திங்கன்னா 10 வாரங்கள். ஒரு வாரத்துக்கு 100 கேள்விகள், 10 வாரத்துக்கு 1000 கேள்விகள். அதாவது 2.5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்கோம். 15th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆனதே தெரியாது, 2 டெஸ்ட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டாங்க. அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு வந்து தள்ளியே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா மேஜருக்குமானது அப்படின்றதுனால எல்லாருக்கும் ரீச் ஆகி வந்து ஜாயின் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த 15th அப்படின்ற ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி சண்டே 7 PM உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் டெஸ்ட் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கொஸ்டின்ஸே கூட நீங்கள் அடிக்கடி படித்து நினைவில் வந்து நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து மேஜர் வந்து நிறைய பேர் வந்து சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து படிக்கலையே அப்படின்னு சொல்லி அதுக்கு புக்ஸு தேடிட்டு அதுக்கு படிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து தனியாக டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதர் மேஜர்ஸ் டீச்சர்ஸுமே வந்து கேட்டாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு எந்தெந்த மெத்தடில் எப்படி கேள்வி இருக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய வேலைகள் இருக்குது இல்லைங்களா. அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டைம் எடுத்து 15th டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வழக்கம் போல் உங்களோட யூபிஐ பேமெண்ட் மெத்தடு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் ஆன உடனே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதை பார்க்கலாம், எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி முதல் வாரம் எந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் அனுப்புவாங்க. எவ்ரி சண்டே 7 PM வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்துடும். த்ரூ வாட்ஸ்அப் மூலயமா வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் தான் உங்களை ஆட் பண்ணுவாங்க. ஸோ வாரம் ஒரு 100 கேள்விகள் ஆத்தென்டிகேட்டடாக நீங்கள் படிச்சுட்டே வரும்போது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். மேஜருமே வந்து படிச்சுட்டு வரலாம். சைட் பை சைடு இப்போ ஆரம்பத்திலேருந்தே படிச்சுட்டு வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால் மேஜரும் படிக்கணும், மறுபடியும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் போய் பார்க்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆல்ரெடி படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக மறுபடியும் ரிவிஷனுக்கு போயிடுவோம் நம்ம அதுக்குள்ளே. அதுக்காக தான் வந்து இந்த இயர்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக இருக்கோ, ஆல்வேஸ் ஏர்லியர் இஸ் த பெஸ்ட். நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறீங்களோ, எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சக்ஸஸை தரும்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிகிற கேள்விகள் நமக்கும் தெரியணும், யாருக்குமே தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு தெரியணும். இதுதான் மெயின் மோட்டோவாக இருக்குது. இதை நான் நம்மளோட பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாராம்சம். யாருக்குமே தெரியலையா ஒரு கேள்வி, அது எனக்கு தெரியுதா, அப்போ நான் ஒரு படி முன்னாடி போய்ட்றேன். அது தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை எனி மேஜர் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த விஷயம் சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி தான் நம்ம நகர்றோம். ஒரு கொஸ்டின் ஆகட்டும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். வேணும்னு நினைக்கிறேன் சிஎன்ஆரோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேட்சில் கலந்துக்கலாம். நாளைக்கு மார்னிங்லேருந்தே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோட பிடிஎஃப்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷன், அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றிகள் மட்டுமே கிடைக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட இந்த வீடியோ இங்கே முடியுது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.